ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர் ஃபேஷன் ஹவுஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபெதர் ஸ்டிச்சுக்கு நம்ம எப்படி கிளாத்லேயே ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கார்டில் வந்து சர்க்கிள் ஷேப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு சென்டராக டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வந்து ஃபெதர் ஸ்டிச் போட போகிறீங்களோ அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ண சர்க்கிள்ஸை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ஷேப் சேஞ்ச் ஆகாமல் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணும்போது நம்ம ஷேப் சேஞ்ச் பண்ணாமல் சர்க்கிள் ஷேப் ஃபினிஷிங் கரெக்டாக வரா மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, சென்டரில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்போம். அதை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். இந்த ஹாஃப் சர்க்கிள்லேயும் நம்ம என்ன பண்ணணும், சென்டர் மார்க்கிங் கம்பல்சரி பண்ணணும். இப்போ எதுக்காக இந்த சென்டர் மார்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லீவில் வந்து நம்ம சென்டர் லைன் வந்து ஒன்று ட்ரா பண்ணியிருப்போம். அந்த சென்டர் லைனும் மார்க்கிங்கோட சென்டர் லைனும் சேமாக வரா மாதிரி வச்சு தான் நம்ம அந்த ஹாஃப் சர்க்கிளே ட்ரா பண்ண போகிறோம். ஹாஃப் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த கார்டை நகர்த்தாமல் கரெக்டாக நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே 2 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லேயர் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, 2 கர்வும் ஜாயிண்ட் ஆகிற பிளேஸில் வந்து அந்த கார்டோட சென்டர் பாயிண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், திரும்ப அதே மாதிரி கார்டை யூஸ் பண்ணி ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இதே போல் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்லீவுக்குமே இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கிங் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஷேப் எல்லாம் சேஞ்ச் ஆகாமல் எல்லா ஃபெதர்ஸ்க்குமே ஈவனான ஷேப் கிடைக்கும் நமக்கு. ஸோ நான் ஃபுல்லாகவே இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்லீவை மார்க் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுருவாங்க. இப்போ ஸ்லீவோட எட்ஜஸில் நம்ம மார்க் பண்ணும்போது கையிலேயே ட்ரேஸ் பண்ணாமல் அந்த கார்டை யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப் கரெக்டாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக நான் ட்ரேசிங் பண்ணதுக்கப்புறமா இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அது மேலேயே ஒரு லேயரை நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சென்டர் பிளேஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் எல்லாமே ஈவனாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் சர்க்கிள் ஷேப்பும் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுக்கு மேலே பீட்ஸ் அண்ட் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஸ்லீவ் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேங்கிங் பீட்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஷேப்பும் சேஞ்ச் ஆகாது அண்ட் சென்டர் மார்க்கிங்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.